அனைவருக்கும் இந்நேரம் காலமாக நடைபெற்று வந்த யுத்த நிலைமைகள் யுத்த காலத்திலே அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் இந்த இனத்தின் விடுதலைக்காக தங்களுடைய தியாகங்களை அர்ப்பணித்த நமது போராளிகளுக்காகவும் ஒரு நிமிட இறை வணக்கத்தை செலுத்திக் கொண்டு ஒரு நிகழ்வை ஆரம்பித்தோம். முக்கினில் நிறைந்த தெய்வம் மாடமலி கூடலம் பதிகிலே முச்சங்க வாழ்வுடன் இருந்த தெய்வம் சீரான வேங்கடம் தென்குமரி யாயிடை தேயமர சாண்ட தெய்வம் தென்னவன் முதலாய முடிமன்னர் மூவரும் சேவித்து நின்ற தெய்வம் பாராதரித்திடும் தெய்வம் என் பார்வைக்கு நின்ற தெய்வம் பார்க்க தவிட்டாத அழகுடைய தெய்வம் உயர் பாவலன் உதவு தெய்வம் தீராத நோய்களை தீர்க்கின்ற தெய்வம் என் சிறுமையை அளித்த தெய்வம் சிலம்புடையாள் வாழ்க சேர சோழ பாண்டியகம் செல்வ மகள் வாழ்க. வணக்கம். தமிழ்தாய் வாழ் விட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அமைதியான முறையில் நமது ஆன்மாக்களுக்கு கௌரவம் அளித்து அனைவரும் நிகழ்வில் கலந்து செல்லுமாறு. மனித புதைகுழிகள் முறையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படாமல் வெறுமனே அதை ஒரு கண்துடைப்பாக நடாத்தி காலத்தை கடத்துவதற்கு இந்த அரசு முயற்சித்து வருகின்ற இந்த நிலையில் நாம் இப்ப நிற்கின்ற பிரதேசத்துக்கு அருகில் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழியும் இந்த நாட்டிலே நடைபெற்ற இனப்படுகொலை அல்லது இன அழிப்பின் ஒரு சாட்சியமாக இருக்கின்ற போதும் அது அகழ்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அது நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதிலுமே இந்த நிலைமை தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் அண்மையில் கூட செம்மணி என்ற பிரதேசத்தில் ஒரு மனித புதைகுழி இனங்காணப்பட்டும் அதற்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அது ஒரு சர்வதேச தரத்திலான நிபுணத்துவம் வாய்ந்ததாக இடம்பெறவில்லை. எனவே இந்த நாட்டில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழிகள் முறையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதிலே ஒரு வெளிப்படை தன்மை பேணப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மனித புதைகுழியினுடைய அதற்கான நீதியினை வேண்டி ஒரு அமைதி பேரணியினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்விலே இந்த இலங்கையின் ஜனாதிபதிக்கும் மனித உரிமை ஆணையகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நாம் இந்த பேரணியின் ஊடாக ஒரு செய்தியை மகஜர் ஊடாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம். அந்த மகஜரிலே பின்வரும் விடயங்களை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அலையும் மனிதகுலம் அந்த நீதியை யாரிடம் கேட்பது, எங்கே தேடுவது என்ற தலைப்பின் கீழ் இலங்கையில் காணப்படுகின்ற மனித புதைகுழிகளை இந்த நாட்டின் அதிகாரத்திற்கு வந்த அரசுகள் அதனை தொல்லியல் மூலாதாரமாக மாற்றி இங்கு நடைபெற்ற இன அழிப்பினை மூடி மறைக்க முற்படுகின்றனர். குறிப்பாக அரசு சார்ந்தவர்களும் பெரும்பான்மை இனவாதிகளும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றனர். மனித புதைகுழி ஆய்வுகளை வெளிப்படையான
வெளிப்படைத்தன்மையாக மேற்கொள்வதற்கு சிங்கள அரசும் அரசு சார்ந்தவர்களும் சிங்கள அரசியல் கட்சிகளும் சில இனவாத அமைப்புகளும் தொடர்ந்து இடையூறுகளை மேற்கொள்வதனால் கடந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல மனித புதைகுழிகள் பல ஆய்வுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படாது அவை கிடப்பில் போடப்பட்டு விட்டன. எனவே அவற்றை மீண்டும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக திருக்கேதீஸ்வரம் மன்னார் சதோச மனித புதைகுழிகள் இவ்வாறான நிலையில் காணப்படுகின்றது. எனவே சர்வதேச நிபுணர்களுடைய பங்கு பெற்றுதலுடன் குறித்த மனித புதைகுழி ஆய்வுகள் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டும். கண்டுபிடிக்கப்பட்ட இம்மக்களின் எச்சங்கள் சர்வதேச அமைப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும். மேலும் பல மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதனுடன் தொடர்புடையவர்களை வெளிப்படுத்தவில்லை. எனவே உரியவர்கள் இனங்காணப்பட்டு அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை வழங்கவும் முயற்சிக்க வேண்டும். இந்நாட்டில் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடி அவர்கள் உறவுகள் பல எதிர்பார்ப்புகளுடன் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர். உள்ளத்தோடும் பாரமான உள்ளத்தோடும் இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் கூடி நிற்கின்றோம். பல ஆண்டுகளாக தொலைத்துவிட்ட எங்கள் உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற மக்களில் ஒருவராக இந்த இடத்திலே கவலையோடு நின்று கொண்டு இந்த செய்தியை உங்களோடு பரிமாறுகின்றோம். இந்த இடத்திலே புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை இனங்காண வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கில் இருக்கிற மனித புதைகுழிகள் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை இனம் கண்டு அந்த புதைகுழிகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகளை புதைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி எங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கின்றவர்களுக்கு நீதியின் அடிப்படையிலே அவர்களுக்கு தீர்வு வழங்க சர்வதேச சமூகத்தோடு இலங்கை அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்ட இந்த மண்ணில் நின்று எங்களுடைய அரசை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுல